குமுதம் பக்தியின் வாசகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக ஒரு இதழ் கூடையும் ஒரு இணைப்பை தரும்போது நம்ம ஒரு விசேஷமான கோயிலுக்கு வருவோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த முறை நம்ம என்ன விசேஷமாக தரப்போகிறோம், எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாக குரு பார்வை கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குருவே வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்த பிறகு தான், அந்த இடத்த புனிதப்படுத்தின பிறகு தான் அங்கே வந்து தான் அமர்வார். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது யாரு? அவருக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? தெரிஞ்சுக்குவோம் வாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஆனால் அந்த குருவே தான் தங்கப் போகிற இடம் தூய்மையாக இருக்க ஒரு விஷயத்தை செய்வார். அது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியான குரு பகவான் மட்டுமல்ல, இந்த உலகுக்கே குருவாக திகழக்கூடிய மகான்களும் கூட அதை செய்வார்கள். அது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் வரலாற்றுக்குள் புகுந்தாக வேண்டும். மந்த்ராலயத்தில் மகான் ராகவேந்திரர் ஜீவ சமாதி கொள்வதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பான காலகட்டம் அது. துங்கபத்ரா நதியின் கரையில் நடந்து கொண்டிருந்தார் மகான். அப்போது இந்த பகுதியின் அருகில்தான் தன்னுடைய பிருந்தாவனம் அமையப் போகிறது என்பதை தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்தார். உடனே அந்த இடத்தை புனிதப்படுத்த நினைத்தார் மகான். துங்கபத்ராவின் கரையில் நடந்து கொண்டிருந்த அவருக்கு ஓரிடத்தில் ஏதோ ஒரு ஓசை கேட்பதாக தோன்றியது. உடனே அதன் அருகே சென்று உற்று கேட்டார். பெரிய பாறை ஒன்றிலிருந்து ராமநாமம் கேட்டுக்கொண்டிருந்தது தெரிந்தது அவருக்கு. அதை உணர்ந்த மகான் அந்த இடத்தை புனிதப்படுத்த ராமநாமத்தினால்தான் முடியும் என தீர்மானித்தார். அதை செய்ய வல்லவர் யார் என்று யோசித்த அவருக்கு அதை செய்யக்கூடியவர் அனுமானே என்பது புரிந்தது. உடனடியாக அதே இடத்தில் அமர்ந்து தவம் புரிந்தார். ஒன்றல்ல இரண்டல்ல 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். அதன் பயனாக அந்த பாறையிலிருந்து 5 முகங்களுடன் தோன்றினார் அனுமன். 5 முகங்களுடன் தோன்றிய அனுமன் தன் ராமநாமத்தினால் அந்த இடத்தை புனிதப்படுத்தி இருப்பதை உணர்த்தினார். அங்கேயே அவரை கோயில் கொள்ளும்படி கேட்டார் ராகவேந்திர மகான். சம்மதித்தார் மாருதி. அதன் பிறகே மந்திராலயம் சென்று நித்திய பிருந்தாவனத்தில் அமர்ந்தார் ராகவேந்திர மகான். இதோ இன்றும் அங்கேயே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகானுக்கும் இந்த திருவல்லிக்கேணி ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம், இங்கேயும் இந்த சுயம்பு அனுமன் இருப்பதால் இதன் அருகிலேயே மிருத்திகா பிருந்தாவனம் கொண்டிருக்கிறார் ராகவேந்திர மகான். இந்த இடம் ராமநாமத்தினால் புனிதமாகி இருக்கிறது என்பதற்கு அவரது பிருந்தாவனமே சாட்சி. சமீபத்தில் வாக்கியப்படி சனி பயிற்சி நடந்தது. அதில் உங்கள் ராசிக்கு ஏதாவது தோஷம் இருக்காங்க? இல்லை உங்கள் ஜாதகப்படியே உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா சனினால்? அப்படி சனினால் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல்ட்டு உங்களுக்கு சுத்தமாக தீரப்போகுது. அப்படி ஒரு பூஜையை தான் நம்ம இப்போ நடத்தியிருக்கோம். அதுவும் சனி தோஷம் மட்டும் இல்லைங்க, எந்த கிரக தோஷமும் அண்ட முடியாத ஒரு சுவாமி கிட்ட. யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஆஞ்சநேயர்கிட்டங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு இங்கே என்ன விசேஷம், இந்த கோயிலில் என்ன விசேஷம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நவகிரகங்களில் பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல எனும் அளவுக்கு பயம் கலந்த பக்தியை உருவாக்கக்கூடியவர் சனி பகவான். சமீபத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்த சனி பயிற்சியால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் எவருக்காவதோ சனி தோஷங்களால்
பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? சனியினால் உங்களுக்கு எத்தகைய தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் அதை போக்குபவர் யார் தெரியுமா? அனுமன் மட்டுமே. அது என்ன கதை என்று ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், ராமருக்காக சேதுவில் பாலம் கட்டி கொண்டிருந்தார் அனுமன். அப்போதுதான் அவருக்கு சனி பிடிக்கும் காலம் வந்தது. அதனால் அவர் எதிரே சென்று நின்றார் சனி பகவான். உன்னை நான் பிடிக்க வேண்டிய காலகட்டம், எங்கே பிடிக்கட்டும் என்று கேட்டார். தனது வாளை காட்டினார் அனுமன். அங்கேயே பிடித்து கொள்ள சொல்கிறாரே என்று சந்தோஷமாக அனுமனின் வாளை பிடித்து கொண்டார் சனி பகவான். ஆனால் சங்கடம் ஆரம்பித்தது என்னவோ சனி பகவானுக்குத்தான். ஆம், பெரிய பெரிய பாறைகளை தூக்கி கொண்டு அங்கும் இங்குமாக தாவினார், குதித்தார் அனுமன். வாளை படித்து கொண்டிருந்த சனி பகவான் பாறைகளில் அடிபட்டார், உதைப்பட்டார், அவதிப்பட்டார், அலறினார். அனுமனே, வாள் வேண்டாம், வேறு எங்காவது பிடித்துக் கொள்கிறேன் என்று கெஞ்சினார். வேறு ஒன்றும் சொல்லாமல் தனது தலையை காட்டினார் மாருதி. அவ்வளவுதான். மகிழ்வோடு ஏறி மாருதியின் தலையில் அமர்ந்தார் சனி பகவான். அதன் பிறகு அனுமன் என்ன செய்தார் தெரியுமா? பெரிய பெரிய பாறைகளை தூக்கி தலையில் சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பித்தார். பாறைக்கு நடுவே சிக்கிக் கொண்ட சனி பகவான் சங்கட பகவான் ஆனார். மீண்டும் அனுமனிடம் கெஞ்சினார். தலையில் இருந்து தரையில் குதித்தார். தன்னை மன்னிக்க வேண்டினார். இனி அனுமனின் பெயர் சொல்பவர்களையோ, அவருக்கு பிரியமான ராம நாமம் சொல்பவர்களையோ தான் பீடிப்பதில்லை என்றும், அப்படியே பீடித்தாலும் அவர்களை வாட்டுவதில்லை என்றும் அனுமனுக்கு வரம் தந்தார். இதோ அப்படி ஒரு அனுமன் கோயிலில் தான் நடந்திருக்கிறது உங்கள் பெயரிலான இந்த யந்திர பூஜை. ஒரு ஊரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கலாங்க, 2 ஆஞ்சநேயர் கோயில் இருக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல 8 ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அந்த 8க்கும் மகுடம் வச்ச மாதிரி இங்கே பார்த்தசாரதி பெருமாளும் இருக்கார். இந்த கோயிலில் அப்படி என்ன 8 ஆஞ்சநேயர் இருக்காங்க, என்ன விசேஷம், அதையும் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இந்த க்ஷேத்திரத்தில் வைசிஷ்டியம் அப்படின்னா, சாமான்யமாக ஒரு ஊரில் ஒரு பகவானுடைய திருத்தலத்தில் அந்த கோவிலில் ஒரு ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இங்கே சுற்றியும் பல மடங்கள் உண்டு. ஒவ்வொரு மடத்துலையும் ஆஞ்சநேயர் இருக்கார். இப்படியாக சுமார் 7 ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் இந்த திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தில் உண்டு. 7 ஆஞ்சநேயர், சுமார் 8 ஆஞ்சநேயர், 8 திக்கில் 8 ஆஞ்சநேயர் இருக்கார். நடுவில் பார்த்தசாரதி பெருமாள் நின்றுருக்கார். இப்படியாக 8 திக்கில் இருந்து ஆஞ்சநேயர் பல வடிவங்களாக, பல ரூபங்களாக அந்த பகவானுடைய கைங்கரியத்தை, விசேஷமான உபாசனையை செஞ்சுருக்கார். நாம் இன்னைக்கு இருக்கிறது, இங்கே இருக்கிறது கைரவினி குளத்தங்கரை ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய விசேஷமான கோவில். இந்த கோவிலானது சிறியதாக இருந்தாலும் மூர்த்தியில் சிறியது, கீர்த்தியில் பெரியதுன்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கோவிலானது சிறியதாக இருந்தாலுமே கூட இந்த மகிமையங்கானது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது, ரொம்ப சிரேஷ்டமான மகிமை வந்து நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். பல இடங்களில் பிள்ளையாரை சுயம்புவாக பார்த்திருப்பீர்கள், ஈஸ்வரனை சுயம்புவாக தரிசித்திருப்பீர்கள். அனுமனை சுயம்புவாக தரிசிப்பது அபூர்வத்திலும் அபூர்வம் என்பார்கள். அப்படி ஒரு அபூர்வமாகத்தான் புராணங்கள் பிருந்தாரண்ய கஷேத்திரம் என்று புகழக்கூடிய இந்த திருவல்லிக்கேணியில் கைரவணி என்று சொல்லக்கூடிய திருக்குளத்தின் கரையில் சுயம்புவாக தோன்றியிருக்கிறார். குளக்கரையில் வடக்கு படித்துறையில் அமைந்துள்ள வடக்கு குளக்கரை படித்துறை அனுமன். இவர் இங்கே சுயம்புவாக தோன்ற காரணம், கைரவணி என்கிற திருக்குளத்தின் நடுவே உள்ள நீராழி மண்டபத்தின் தூண் ஒன்றில் உள்ள ராமர்தான். ஆமாம், அந்த ராமரை நேரடியாக நின்று தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே சுயம்புவாக தோன்றியிருக்கிறார் இந்த அனுமன். படிப்புக்குரிய கடவுள் யாருன்னு கேட்டால் சரஸ்வதி, ஹைகிரீவன்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இந்த திருவல்லிக்கேணி குளக்கரையில், அதாவது கைரவணி குளக்கரையில் படித்துறையில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் படிப்புக்கு கூட சம்பந்தம் உண்டு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படிப்புக்குரிய கடவுள் யார் என்று கேட்டால் சரஸ்வதி அல்லது ஹயக்ரீவர் என்று சொல்வீர்கள் அல்லவா? இனி ஹனுமனையும் சேர்த்து கொள்ளுங்கள். ஆம், நவ வியாக்கரண பண்டிதர் என்று பட்டம் பெற்றவர் ஹனுமன். அந்த அனுமன் இந்த திருத்தலத்தில் ஞான முத்திரையுடன் காட்சியளிக்கிறார். இப்படி ஒரு அபூர்வ திருக்கோலத்தில் அனுமனை பார்ப்பது
அரிதிலும் அரிது என்கிறார்கள். அதனால் இத்தலத்தில் வந்து இந்த அனுமனை வேண்டினால் கல்வி, கலை, படிப்பு, பட்டம், பதவி என்று எல்லாமும் கிடைப்பதாக சொல்கிறார்கள் பலன் பெற்ற பக்தர்கள். குருவாக காட்சி அளிப்பதால் இவரை வியாழக்கிழமைகளில் வணங்குவது விசேஷமாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஞாயிறு ஆகிய சூரியனிடம்தான் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டார் அனுமன். ஆகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வேண்டினாலும் படிப்பு வரம் கிடைக்குமாம். பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு புராணங்கள் போற்றக்கூடிய திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் தாங்க நாம் இப்போ இருக்கோம். அதுவும் கைரவணி தீர்த்தம், பெருமாளுக்கு உகந்ததான கைரவணி தீர்த்தம்ங்கிற திருக்குளத்தினுடைய கரையில் படித்துறை ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த படித்துறை ஆஞ்சநேயர் சுயம்புவாக வந்தவர். சுயம்புவாக வந்தவர் ஆஞ்சநேயர்னா ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? என்னன்றதை பார்ப்போம் வாங்க. கைரவினி குளத்தங்கரை ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய விசேஷமான கோவில். இந்த கோவிலானது சிறியதாக இருந்தாலும் மூர்த்தியில் சிறியது, கீர்த்தியில் பெரியதுன்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கோவிலானது சிறியதாக இருந்தாலுமே கூட இந்த மகிமையங்கானது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது, ரொம்ப சிரேஷ்டமான மகிமையை வந்து நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஆஞ்சநேயர் வந்து ஞானமுத்திரை, இந்த ஞானமுத்திரையை வந்து வச்சுட்டுருக்கார். அதனால் இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள், விசேஷமாக SSLC +2 இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பசங்க இங்கே தினத்துலேயும் இந்த ஏரியாவில் திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வித்தியார்த்திகள் எல்லாருமே வந்து மாணாக்கள் எல்லாருமே தினமும் வந்து இங்கே விசேஷமாக கைங்கரியத்தை செஞ்சுட்டு போகிறா, சேவிச்சுட்டு போகிறா, தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கிருதார்த்தராகின்னு இருக்கா. இங்கே வந்து தினம் வந்து ஒரு 5-6 பிரதட்சணங்கள் வலம் வர்றதுனாலேயே பல பலங்கள் இங்கே வந்து வந்துட்டுருக்கு. பல பேர் இதுக்கு வந்து சாட்சிபூதாக இருக்கா. கோவில் சின்ன கோயிலுங்க, அதாவது மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரே ஒரு சன்னதி உள்ள சின்ன கோயில் தான். ஆனால் இங்கே இருக்கிற வைப்ரேஷன்ஸை நீங்கள் வந்து தான் உணர முடியும். அப்படி ஒரு கோயிலில் தான் குமுதம் பக்தி வாசகரான உங்கள் பேரால் சர்வ தோஷங்களையும் போக்கக்கூடிய ஆஞ்சநேயர் யந்திரம் பூஜை பண்ணப்பட்டிருக்கு. இந்த யந்திரம் உங்கள் வீட்டில் இருந்தால் எந்த தோஷமும் அணுகாதுங்க, எந்த விதமான கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டில் நெருங்கவே முடியாது. அந்த காயின் எப்போ கிடைக்க போகுது, என்னைக்கு நீங்கள் வாங்கலாம் தெரிஞ்சுக்குங்க. குமுதம் பக்தி வாசகர்களுக்காக குமுதம் பக்தி வாச்சகானாம் ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் திரிவிக்ரமாய நமஹ, ஓம் வாமனாய நமஹ, ஓம் ஸ்ரீதராய நமஹ, ஓம் ரிஷிகேஷாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. வந்தாரகேந்திராஹ குருவிஜயமஹம் சம்லாதயந்தோ மகாந்திரம் வருஷரகிலதிருஷ்யம் புஷ்பவாரம் சுகந்திம் ஹரிதயிதவரிஷ்டே ஸ்ரீமதானந்ததீர்த்தே हनुमदंतर्गत वायु हनुमद्भीम मध्वांतर्गत रामकृष्ण वेदव्यासादि अनेक भगवद रूपात्मक हनुमदंतर्गत सीतापति श्रीरामचंद्र प्रसाद सिद्धिरस्तु. இது மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய பத்திரிகைக்கும் உங்களோட பத்திரிகை வாசகர்களுக்கும் எல்லாருக்குமே ஆஞ்சநேயருடைய விசேஷமான கிருபா கடாட்சம் கிடைக்கட்டும்னு ஆஞ்சநேயருடைய விசேஷமான சரணாரவிந்தங்களில் பிரார்த்தனை பண்ணுறோம். உங்கள் வீட்டில் சகல தோஷமும் நீங்கி சந்தோஷம் நிறையணும் அப்படின்றதுக்காகவே இந்த உத்தமமான சுயம்பு அனுமன் இருக்கக்கூடிய கோயிலில் சஞ்சீவி அனுமன் யந்திரம் குமுதம் பக்தி வாசகர்களான உங்கள் பெயராலே பூஜை செய்யப்பட்டு இருக்கு. இந்த யந்திரம் உங்களுக்கு 9/4/2026 தேதியிட்ட குமுதம் பக்தி ஸ்பெஷலோட இணைப்பாக கிடைக்கும். புத்தகம் 26/3/2026 அன்னைக்கே கடைக்கு வந்துடும். மறக்காமல் வாங்கிடுங்க. உங்கள் வீட்டில் சனி தோஷம் உள்பட சகல தோஷங்களும் நீங்கட்டும், சந்தோஷம் நிறையட்டும்.